தமிழை தூக்கிட்டு எல்லாரும் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா வேகமா தமிழை தூக்கிட்டு அறிவு எல்லாரும் போறாங்க. வெளியே போய் பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. அங்க பார்த்தா ரத்தனத்தோட குடும்பம் எல்லாம் இறங்கி வர்றாங்க. அதை பார்த்தாலும் இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் உள்ளதான் வருவாங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு நினைச்சாங்க கூட பெரிய ஆபத்தாயிரும். இவங்க எல்லாரும் நம்ம துவம்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாம குழந்தையை தூக்கி ஒளிச்சு வச்சிடலாம். அவங்க போனதுக்கு அப்புறம் தமிழை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. உடனே பார்வதி கூப்பிட்டு அந்த ரத்தம் சித்தி இருக்குல்ல அதெல்லாம் தொடச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி வேகமா போய் தொடச்சு பாக்குறாங்க. காஞ்சி போச்சு, தொடக்க முடியல. உடனே போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஃபுல்லா தொடச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அறிவும் ஸ்வேதா ரெண்டு பேரும் வேகமா மாடிக்கு போறாங்க. பாரதியோட ரூம்லயே கொண்டு போய் எங்க வைக்கிறதுன்னு யோசனை பண்றாங்க. பேசாம கட்டல் கடியிலேயே ஒளிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கட்டல் கடியில ஒளிச்சு வச்சிடறாங்க தமிழ. அதுக்கப்புறம் மொபைல் இருக்கு. அந்த மொபைல் போனை என்ன பண்றாங்கன்னா, சைடு டேபிள் டிராவ் இருக்கும்ல, சைடு டேபிள் டிராவுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர்றாங்க. அதுக்குள்ள நம்ம ஸ்வேதா சொல்றாங்க, அப்பா நான் எதுவுமே பண்ணல பாப்பா, எனக்கு அங்க வர்றதுக்கே பயமா இருக்குதுப்பா, பேசாம நான் இங்கேயே இருந்துகிட்டுமா? ஐயோ இங்க இருந்துட்டு வச்சுக்கோ, நீயே மாட்டி கொடுத்துருவ, அங்க வா, ஒன்னும் பேசாத, நீ அமைதியாரு, நான் எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அறிவு. அதுக்கப்புறம் ரத்னம் அவங்க குடும்பம் எல்லாம் வர்றாங்க. எல்லாரும் வீட்டு வாசல் முன்னாடியே சாரதா அவங்க 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. வாங்க சமந்தி, வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. என்ன எல்லாரும் குடும்பமா எங்க வெளியே போறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நாங்க வெளியே போலான்ட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, பரவாயில்ல சமந்தி, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சு வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அறிவு ஸ்வேதாவும் வந்துடுறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்தும் திருன்னு ஸ்வேதா முழிச்சுக்கிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. இவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மரகதம் தனத்துக்கிட்ட சொல்றாங்க, ஏன் இதுக்கு மூஞ்சியே எனக்கு ரொம்ப சரியில்லடி, என்னத்தோ உன்னை மறைக்கிறாங்கன்னு தோணுதுடி. ஏன்னா நம்ம வந்தோம்னாவே முகத்துல எள்ளுங்கொள்ளும் வெடிக்கிற மாதிரி அப்படி முகத்தை வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப என்னடானா இவங்க இப்படி இருக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குதுடி அப்படின்னு சொல்றாங்க. தனம் சொல்றாங்க, ஆமாமா எனக்கும் அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே கேட்டுட்டு இருந்த மணி சொல்றாரு, வர நீங்க சிஐடியா மாறிடுவாங்க போல இருக்கு, எனக்கும் வந்ததுல இருந்து அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு, பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் விஷயம் வெளியே வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சம்பந்தி கிட்ட பேசிட்டு இருக்காரு, அதாவது சாரதா கிட்ட பேசிட்டு இருக்காரு ரத்னம். இங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம் சம்மதியமா, அப்படியே நம்ம தமிழையும் பாரதியும் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தோம், அது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்காகவும் சொல்றதுக்காகவும் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க என்ன அப்படிங்கிறாங்க. ஆமா தமிழும் பாரதி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா பார்வதி சாரதா 2 பேரும் அட் அ டைம்ல ஒருத்தவங்க வந்து வேற ஏதோ ஒரு இடத்த சொல்றாங்க. பார்வதி சாரதா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னது 2 பேரும் மாத்தி சொல்றீங்க அப்படின்னு அப்பவே உங்களுக்கு டவுட் வந்துருது. அப்பா ஏன் சொல்றாரு, ஏன் நீ தமிழும் பாரதியும் கோயிலுக்கு போறத நானே பார்த்தேன், நீங்க என்ன 2 பேரும் இப்படி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமா அப்படின்னு சாரதா இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பவே பாத்தீங்கன்னாவே சந்தேகம் இவங்களுக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரத்தனத்துக்கு மட்டும் சந்தேகமே வரல. ஓ அப்படியா, சரி எப்போ வருவாங்க அதான் தெரியல, நீங்க வேணா போன் பண்ணி கேட்டுக்கீங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. போச்சுபோ தானா வாயை கொடுத்து மாட்டிக்குதே உங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பவானி. ரத்தனா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஆதி தம்பி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம், அவன் பாம்பே போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஓ சரி மீட்டிங் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஓ சரி நான் இவங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு தான் வந்தேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்ட்டு வந்தேன், சரி பரவாயில்ல நான் பாரதிக்கு போன் பண்ணி எப்போ வருவான்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரத்தனம் கால் பண்றாரு. எல்லாரும் பக்கம் இருக்காங்க. கால் பண்ணா திடீர்னு என்னடான்னா இங்க ரிங் கேக்குது. என்னது, நாங்க கால் பண்றேன், ரிங் இங்கதான் கேக்குது, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் பக்கம்னு இருக்காங்க. இல்லைங்க போனை மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. பக்கம்னு எல்லாம் நின்னுகிட்டே இருக்காங்க. ரத்தனம் என்ன பண்றாருன்னா அந்த போனு ரிங் சவுண்ட் கேக்குதுல அந்த இடத்த நோக்கி போறாங்க. கூடவே அவங்க குடும்பமும் போகுது. பார்த்தா அந்த தமிழ் பாப்பாவை கடல் கடையில ஒளிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த இடத்துல வந்து நிக்குது. என்னது இங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா பாத்துட்டு இருக்காங்க. இது கால் பண்ணதை வந்து ரத்தனம் பண்ணிருக்க மாட்டாரு, தனத்தை தான் பண்ண சொல்லுவாரு கால். அப்பா இங்கதான் கேக்குது ஆனா எங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொன்னோடனே ரத்தனம் என்ன பண்ணுவாருன்னா அவர் பாக்கெட்ல வச்சிருக்க போனை எடுப்பாரு. அப்ப கரெக்டா அவரோட கண்ணாடி வந்து கீழே விழுந்துரும். அந்த ஸ்பெக்ஸை எடுக்கிறதுக்காக இவரு கீழே குமிய போறாரு. ஆக்சுவலா அந்த கட்டல் கடியில ஒளிச்சு வச்சிருக்காங்க பாருங்க தமிழ, அதுக்கு ஆப்போசிட்ல தான் நின்னுட்டு இருக்காரு ரத்னம். அந்த ஸ்பெக்ஸை எடுக்கும் போது பாத்துருவாரு அப்படின்னு நம்மளும் உருக்குன்னு பாத்துட்டு இருந்தோம்னா கடைசியில பாக்கலைங்க. ஸ்பெக்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு கால் பண்றாரு. சைடு டேபிள் டிரால இருக்கிறத தெரிஞ்சு போயிருது. போன் இங்க வச்சுட்டு போயிட்டாங்கம்மா, போனை மறந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கும் போதே மரகதம் சொல்றாங்க, ஏங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுங்க, ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுது, ஏதோ ஒரு தப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட போடி, உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த சந்தேகம்
சந்தேகம் தான், இதுக்கு வேற பொழப்பே இல்லை உனக்கு, வா அப்படின்னு சொல்லி கீழே வந்துடுறாங்க எல்லாருமே. சம்மதிமா, ஆக்சுவலா நாங்க எதுக்காக வந்தோம்னா ஆதி தம்பியையும் பாரதியும் கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் மறுவீடு அழைக்கவே இல்லை, அதனால மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஆதி தம்பியும் முறையா நேருக்கு நேரா பார்த்து சொல்றதுதான் மரியாதை, அதனால அவர் வந்தோடனே நான் ஒரு நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தானே சொல்றாங்க, இவங்களும் கண்டிப்பா அந்த இதுக்கு வரப்பவும் போறாங்க, இவங்ககிட்ட சொல்லிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னோடனே, ஆமா சம்மந்தியமா, நீங்க எல்லாரும் மறு வீட்டு அழைக்கிறதுக்கு மறக்காம வந்துடணும், நான் ஆதி தம்பி வந்தோடனே நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இப்போ சாரதா குடும்பம் இருக்குது பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே அந்த ஹால்ல அப்படியே நின்னுகிட்டே தான் இருக்காங்க. சரி, ஒரு கெஸ்ட் போறாங்க, வழி அனுப்ப போலான்னு சொல்லி போகாம எப்படா இவங்க போவாங்க, நம்ம எப்படா போய் தமிழை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டென்ஷன்ல தான் நின்னுகிட்டு இருக்காங்க. ரத்னம் போய் வெளியே போய் செப்பலை மாட்ட போறாரு. அப்போ செப்பல் மாட்டிட்டே பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது, அதுல பேசிட்டு இருக்காரு. மரகதோ தனம் ரெண்டு பேரும் ஸ்லிப்பர் மாட்ட போனவங்க தமிழோட செப்பலை பாத்துறாங்க. அம்மா இங்க பாத்தியா, தமிழோட ஸ்லிப்பர் இங்க இருக்குமா? ஆமாண்டி, தமிழோட செருப்பு இங்க இருக்குது. அப்பன்னா இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இங்க பாரு, நான் ஒரு சூப்பரான ஐடியா பண்றேன், உங்க அப்பாட்ட சொன்னாலா நம்மளை நம்பவும் மாட்டாரு, விடவும் மாட்டாரு, திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு, அதனால நான் ஒரு ஐடியா பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரத்னம் போன் பேசி முடிக்கிறாரு. ஏங்க அர்ஜென்டா அவசரமா வருதுங்க, நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்பப்ப வரும்னு விவசாயம் இல்லாம போச்சு, சீக்கிரம் போயிட்டு வா, அவனுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரத்னம். வீட்டுக்குள்ள மரகதம் வர்றாங்க. இவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. என்ன சம்பந்தியமா, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அறிவு. சாரதா கிட்ட மரகதம் சொல்றாங்க, பாத்ரூம் போகணும் அதான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, பாத்ரூம் தானே போகணும், இந்த ரூம் இருக்கு, இங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் இங்க போல, நீங்க எல்லாம் யூஸ் பண்ற பாத்ரூம் நான் இங்க போல, என்னோட மருமக ரூம்லயே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க. ஐயோ அப்பா, இப்ப என்னப்பா பண்றது, நல்லா மாட்டிக்கணும் போல இருக்கேப்பா, இங்க வர கொஞ்சம் அமைதியா இரு ஸ்வேதா, அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேரா நம்ம மரகதவும் தமிழ் பாப்பாவை ஒளிச்சு வச்சிருக்காங்களா அந்த ரூமுக்கு போறாங்க. அந்த ரூம்ல போனோடனே அங்கேயும் இங்கேயும் தேடி பாக்குறாங்க. தேடி பார்த்துட்டு சரி கட்டில கடையில ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி குமிஞ்சு பார்த்தா பயங்கரமான ஷாக். அங்க தமிழ் பாப்பா ரத்த வெள்ளத்துல மயங்கி போய் இருக்காங்க. அதை பார்த்த உடனே பதறி போயிடுறாங்க. மரகதம் என்னங்க என்னங்க அப்படின்னு பயங்கர சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. ரத்தனம் பதறி போயிடறாரு. என்னன்னு தெரியல, இவ என்ன பத்த பண்ணலான்னு தெரியலையா அப்படின்னு மாடிக்கு எல்லாரும் ஓடுறாங்க. ஐயோ போச்சு, மாட்டனோண்டா அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஸ்வேதா, பார்வதி எல்லாருமே. ரத்தனம் தமிழ போய் பாக்குறாரு, பதறி போயிடுறாரு. தமிழ் பாப்பா எழுந்திரி எழுந்திரி அப்படிங்கிறாங்க. மணி தண்ணி எடுத்து தொளிக்கிறாரு, ஒன்னும் வேலைக்காகல. மாமா இன்னி கொஞ்சம் இப்படி விட்டுருக்கிறது தப்பு, நம்ம உடனே டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா மாப்பிள, வா டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா தமிழ் பாப்பா தூக்கிட்டு மணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் இறங்கி வர்றாங்க. தமிழை தூக்கிட்டு வந்தோடனே ஷாரதாக்கு என்ன சொல்லணும் ஏது சொல்லணும், கையும் ஓடல காலும் ஓடல. சம்மதி அது வந்து அப்படின்னோடனே, ஏய் நீ முதல்ல வாய மூடு அப்படின்னு சொல்றாரு ரத்னம். அது வந்து சம்மதியா அப்படின்னு சொல்லி அறிவு சொல்ல வர்றாரு. அறிவுக்கு பல்லார்னு கன்னத்துல ஒரு அட்டி கொடுக்குறாரு ரத்னம். நீ பேசாத, யாருமே பேச தகுதே இல்லாத கொலகார பசங்க, என் பேத்திக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வாங்க மாப்பிள்ள போலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா, நான் எதுவுமே பண்ணல, அவளாதான் விழுந்த, தமிழை நான் தொடங்கூட இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்றாங்க. அறிவு சொல்றாரு, அப்பா இருக்கேன்ல, நான் எல்லாம் பாத்துக்கிறேன், ஏகாம்பரம் இப்ப என்ன ஏகாம்பரம் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. பவானி சொல்றாங்க, இருக்கிற நிலைமையை பார்த்தா நம்ம நேரா ஹாஸ்பிட்டல் போறதுதான் நல்லது, வேற எந்த இதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏகாம்பரம் சொல்றாங்க, எனக்கு என்னமோ பவானி சொல்றதா கரெக்டா தோணுது, நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், அதுக்கப்புறம் என்னனாலும் யோசனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, பவானி ஸ்வேதா நீ அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வச்சிடற, இப்ப பாரு எந்த நிலைமையில வந்து நிக்குது பாரு, இப்ப எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதும் கூட தெரியல அப்படின்னு சொல்லி பவானி திட்டிட்டு இருக்காங்க. சரி இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, வாங்க முதல்ல எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லி அறிவு சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.